ஸோ 45,000 ரூபாய்க்கு நீங்கள் நத்திங் ஃபோன் 2 வாங்கலாமா, OnePlus 11R வாங்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். டவுட்ஸை கிளியர் பண்ணிடுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் வந்திருக்கீங்கன்னா என் பேர் யஷா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ எடுத்தோடனே ப்ரைஸை பற்றி பேசலாம். OnePlus 11R வந்து உங்களுக்கு 40,000 ரூபாய்க்கு கிடைக்கும் பேஸ் வேரியன்ட். நத்திங் ஃபோன் 2 பேஸ் வேரியன்ட் ப்ரைஸ் 45,000 ரூபா வச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பேங்க் ஆஃபர்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் OnePlusோட அதிகமாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு பாக்ஸில் வந்து சார்ஜரும் கொடுக்குறதில்ல, கேஸும் கொடுக்குறதில்ல. 11Rல உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்கும். டிசைனை பற்றி சொன்னேன்னா ரெண்டுமே கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் தான். ஸோ பின்னாடி கிளாஸ் இருக்குது, முன்னாடி கிளாஸ் இருக்குது. அப்புறம் சைடில் வந்து உங்களுக்கு மெட்டல் மிட் ஃப்ரேம் கிடைக்கும். அந்த நத்திங் ஃபோன் 2 OnePlus 11R வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நத்திங்ல வந்து ஃப்ரேம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால கையில பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. அதுவும் இல்லாம கொஞ்சம் கிளாஸ் ஸ்லைட்லி கர்வ் பண்ணிருக்காங்க. சோ இன் ஹேண்ட் ஃபீல் வந்து சூப்பரா இருக்குங்க. OnePlus 11Rோட இந்த வேரியன்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ராஸ்டட் கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதனால சோ கேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே, பட் அதர்வைஸ் இன் ஹேண்ட் ஃபீல் வந்து ஸ்லைட்லி நத்திங் ஃபோன் 2ல இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமா இருக்க மாதிரி தோணுது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஃபோன்ல வந்து உங்களுக்கு பின்னாடி Gorilla Glass 5, முன்னாடியும் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா OnePlus 11Rல வந்து உங்களுக்கு பின்னாடி மட்டும் தான் Gorilla Glass 5 கிடைக்கும், முன்னாடி வந்து நோ ப்ரொடெக்ஷன். அப்புறம் நத்திங் ஃபோன் 2ல IP54 ரேட்டிங் இருக்கு, இதுல நோ ரேட்டிங். ஆனால் இருக்கவே இருக்குங்க OnePlusல அலர்ட் ஸ்லைடர். ஈஸியாக நீங்கள் வைப்ரண்ட், ரிங், சைலண்ட் மோடில் வச்சுக்கலாம். பட் நத்திங் ஃபோன் 2ல இருக்குது கிளிஃப் இன்டர்ஃபேஸ். ஸோ கிளிஃப் இன்டர்ஃபேஸ் பற்றி நாங்கள் நிறையா சொல்லியாச்சு ஆல்ரெடி. பின்னாடி டிரான்ஸ்பரண்ட் பேக் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நடுவில் வந்து லைட்ஸை போட்டிருக்காங்க. இந்த லைட்ஸ் வந்து 11 லைட்ஸ் போட்டு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா லைட் எரியும், கால் வந்துச்சுன்னா லைட் எரியும், அதெல்லாம் இருக்கு. ப்ளஸ் வந்து புதுசாக ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட் பேசுனீங்கன்னா இங்கே லைட் அடிக்கும். அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வந்து அப்படியே கண்ணில் அடிக்கிற மாதிரி இருக்கு, பின்னாடி எதுக்கு லைட் வேணும், அதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் நீங்க கிளிஃப் இன்டர்ஃபேஸை ஸ்விட்ச் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமாக தோணுச்சுன்னா பிரைட்னஸ் கூட கம்மி பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர் கூட இந்த தடவை கொடுத்துருக்காங்க. இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் நீங்க எப்படி பார்க்கணும்னா, பழைய காலத்து போன்ஸ்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் லைட் ஒன்று இருக்கும், அந்த லைட்டோட ஒரு அட்வான்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். வேற டிசைன் ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு USB Type-C 2.0 போட்டு தான் கிடைக்கும். ஸோ 2.0 ஸ்பீட்ஸ் வந்து இந்த மாதிரி 45,000 ரூபி ஃபோன்ஸ்ல வந்து இட்ஸ் நாட் குட். அட்லீஸ்ட் USB 3.1 ஸ்பீட்ஸ் கொடுத்துருக்கணும். அது இல்லாமல் சிம் ட்ரேல வந்து நீங்கள் டுவல் நானோ சிம் கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். இன்னொரு அட்வான்டேஜ் OnePlusல என்னன்னா உங்களுக்கு வந்து இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் கொடுத்துறாங்க. அப்படின்னா நீங்கள் டிவி, AC அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் OnePlus ஃபோன் வச்சு. அதில் ஒரு ஆப் கூட இருக்கு. ஸோ ஓவரால் டிசைன், பில்ட் குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நத்திங் ஃபோன் 2க்கு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பார்க்கறதுக்கு கண்டிப்பாக அழகா இருக்கு. பட் மோர் தென் தட் உங்களுக்கு Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன், மெட்டல் மிட் ஃப்ரேம் அதெல்லாம் கொடுத்திருக்கனால, பிளஸ் IP ரேட்டிங் கொடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு ஷூரிட்டியா இருக்கு ஒரு நல்ல பிரீமியமான ஃபோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. ஓகே, டிஸ்ப்ளே பத்தி பேசணும்னா உங்களுக்கு OnePlus 11Rல கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆனா நத்திங் ஃபோன் 2ல உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. OnePlus 11R டிஸ்ப்ளே கொஞ்சம் சைஸும் பெருசு, 6.74 inches. இதுல வந்து உங்களுக்கு 6.7 inches கிடைக்கும். ரெண்டுமே AMOLED பேனல் தான். ஆனா உங்களுக்கு Full HD Plus ரெசல்யூஷன் தான் கிடைக்கும் ஃபோன் 2ல. இதுல OnePlus 11Rல உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் கிடைக்கும். சோ கொஞ்சம் பிக்சல் டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால கிறிஸ்பா இருக்கும். ஆனா ஒரு விஷயம் வந்து நத்திங் ஃபோன் 2ல பெட்டரா இருக்கிறது என்னன்னா உங்களுக்கு LTPO பேனல் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 1 Hz ல இருந்து 120 Hz வரைக்கும் சேஞ்ச் ஆயிக்கும். சோ அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். அதை பத்தி நான் கண்டிப்பா சொல்றேன். டிஸ்ப்ளே குவாலிட்டி பாத்தீங்கன்னா கலர் அக்யூரசி ரெண்டுத்துலயுமே நல்லா இருக்கு. HDR பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே சூப்பரா இருக்கு. யூடியூப்ல செமையா இருக்கு. ஆனா உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல HDR வெறும் OnePlus 11Rல தான் சப்போர்ட் இருக்கு. ஃபோன் 2ல சப்போர்ட் இல்ல, வரவும் போறது இல்ல. சரி, பிரைட்னஸ் பத்தி சொல்லணும்னா வெளியே எடுத்துட்டு போனீங்கன்னா ரெண்டு டிஸ்பிளேஸுமே சூப்பர் பிரைட்டா, கிளியரா, சன்லைட் கீழே லெஜிபிளா இருக்கு, பிரச்சனையே இல்லை. அப்புறம் HDR பார்க்கும்போது வந்து நத்திங் ஃபோன் 2ல உங்களுக்கு 1600 nits ஆஃப் பீக் பிரைட்னஸ் கிடைக்கும். OnePlus 11Rல 1450 nits ஆஃப் பீக் பிரைட்னஸ் கிடைக்கும். ஸ்பீக்கர்ஸ் பத்தி சொல்லணும்னா டைரக்டா சொல்லிடுறேன், OnePlus 11R ஓட ஸ்பீக்கர் குவாலிட்டி வித் Dolby Atmos நத்திங் ஃபோன் 2ஓட பெட்டரா இருக்கு. நீங்களே கேட்டு பாருங்க. ரெண்டுத்துலயுமே இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்ப்ளே இருக்கிறதுனால ஃபாஸ்டா இருக்கு, அன்லாக் பண்றதுக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் ஹாப்டிக்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு 11Rல வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக், வைப்ரேஷன் ஃபீட்பேக் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டா, ப்ரிசைஸா இருக்கு, நல்லா இருக்கு. பிரஸ் பண்ணும்போது, டைப் பண்ணும்போது எல்லாம் ஃபோன் 2ல இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரா இருந்துக்கலாம் ஹாப்டிக் ஃபீட்பேக் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா உங்களுக்கு ஃபோன் 2ல ஒரு ப்ரீ அப்ளைட் ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துறாங்க. அந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டரோட குவாலிட்டி வந்து கேவலமா இருக்குங்க. அப்படி ஈஸியா ஸ்கிராச் விழுந்துருது. ஸோ அதை கழட்டிட்டு நீங்க யூஸ் பண்ற வரைக்கும் அதை போட்டுக்கோங்க, இல்லைனா யூ ஹாவ் டு பை அ நியூ ஒன். ஸோ ஓவரால் டிஸ்பிளேல நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா 11Rக்கு ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. 11R வந்து ஃபோன் 2ஓட பெட்டரா இருக்கு.
ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாமா? உங்களுக்கு வந்து Snapdragon 8 Gen 1 கிடைக்கும் ரெண்டு ஃபோன்ஸ்லயும். LPDDR5 RAM, UFS 3.1 ஸ்டோரேஜும் கிடைக்கும். Android version 9ல OnePlus ஓட ஸ்கோர் கொஞ்சம் அதிகமா இருந்தது. Android version 10ல Nothing ஓட ஸ்கோர் அதிகமா இருந்தது. சோ ரெண்டுமே மேட்ச்டுன்னு சொல்லலாம். ஆனா Geekbench 6ல Nothing Phone 2 ஓட ஸ்கோர் வந்து சிங்கிள் கோர் ஸ்கோர் ஆகட்டும், மல்டி கோர் ஸ்கோர் ஆகட்டும் இஸ் பெட்டர் than the 11R. அப்புறம் நாங்க CPU throttling test ரன் பண்ணுவோம்ல, அந்த throttle டெஸ்ட்லயும் 30 நிமிஷத்துக்கு அப்புறம் OnePlus ஓட ஸ்டெபிலிட்டி வந்து இஸ் மச் பெட்டர் கம்பேர்ட் டு Nothing Phone 2. ஓகே, ஜென்ஷன் இம்பாக்ட் டெஸ்ட் நாங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஜென்ஷன் இம்பாக்ட் டெஸ்ட் வந்து நாங்களே கேம் விளையாடுவோம் 30 நிமிஷத்துக்கு கண்டினியூஸா. அப்புறம் ஃப்ரேம் ரேட்ஸை கேப்சர் பண்ணுவோம். அந்த ஃப்ரேம் ரேட்ஸ் அந்த மாதிரி கேப்சர் பண்ணதுல 11Rல வந்து ஆவரேஜ் FPS அதிகமாக இருந்தது ஃபோன் டு கம்பேரிசன்ல. நல்லாவே அதிகமாக இருந்தது. ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா 2 FPS உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா ஆவரேஜ் FPS which is very very good. அப்படின்னா 11R நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக த்ராட்டில் ஆகாது. நீங்க நிறைய நேரம் கேம் விளையாண்டீங்கன்னா, நீங்க PUBG விளையாடுறீங்களோ, ஜென்ஷன் இம்பாக்ட் விளையாடுறீங்களோ, கேமிங்காக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மோடு கொடுத்துருக்கனால இட்ஸ் வெரி வெரி குட். அதுவும் இல்லாம அவ்வளவு அதிகமா ஹீட் ஆகுறது இல்ல. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஹீட்டிங் அதிகமா இருக்கு கம்பேர்ட் டு Nothing Phone 2. பட் Nothing Phone 2 வந்து ரொம்ப கூலா இருக்குங்க. 38-40 டிகிரிஸ் மேல போறதே இல்ல. OnePlus வந்து உங்களுக்கு 41-42 டிகிரிஸ் போகுது. நான் சொன்னேன்ல Phone 2 ரொம்ப கூலா இருக்குன்னு. அப்படின்னா அதோட தெர்மல் எஃபிஷியன்சி வந்து சூப்பரா இருக்கு. தெர்மல் எஃபிஷியன்சி சூப்பரா இருந்தா என்ன நடக்கும்? உங்களுக்கு பேட்டரி லைஃப் சூப்பரா கிடைக்கும். Nothing Phone 2 ஓட பேட்டரி லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லங்க. Snapdragon 8 Gen 1 போன்ல உங்களுக்கு 6.5 hours 7 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்கிறது வந்து இஸ் வெரி வெரி குட். எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 7 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சதுங்க Phone 2ல. நீங்க ஃபுல் டே யூஸ் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% பேட்டரி லைஃப் மிச்சம் இருக்கும் at the end of the day. 11Rலயும் பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு 6 hours 5.5 hours 6 hours அவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு, which is good enough. ஆனா 11Rல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு 100 watt சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்துறாங்க. சோ உங்களுக்கு 0 to 100 வந்து வெறும் 25-26 மினிட்ஸ் தான் எடுக்கும். இன் கம்பேரிசன் உங்களுக்கு Phone 2 ஃபுல் சார்ஜ் பண்ணோம்னா 55 மினிட்ஸ் ஆகுங்க. ஆனா Phone 2ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு. 15 watt வயர்லெஸ் சார்ஜிங், 5 watt ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங். ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் வந்து உங்களுக்கு OnePlus 11Rல கிடைக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் பட் குட் பேட்டரி லைஃப் வேணும்னா உங்களுக்கு Nothing Phone 2 தான் பெஸ்ட் ஆப்ஷன். 5G பேண்ட் சப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Nothing Phone 2ல உங்களுக்கு OnePlus 11Rல 9 கிடைக்கும். சோ ஆனா Airtel Jio 5Gல சூப்பரா இருக்குங்க. ரெண்டு போன்ஸ்லயுமே செம்ம ஃபாஸ்டா இருக்கு, பிரச்சனையே இல்ல. அப்புறம் கால் குவாலிட்டி இயர்பீஸ்ல வந்து தாறுமாறா இருக்கு. ரெண்டு போன்ஸ்லயுமே வெரி குட். அப்புறம் வேற என்ன நெட்வொர்க் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட், Bluetooth 5.3, NFC ரெண்டு போன்ஸ்லயுமே கிடைச்சிடும். இப்போ நிறைய பேர் வந்து OnePlus வாங்கலாமா Nothing வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கான மெயின் காரணம் தெரியுமா? இந்த போன்ஸ்ல இருக்க ஒரு பிரீமியமான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். Nothing Phone 2ல உங்களுக்கு புதுசா Nothing OS 2 கொடுத்திருக்காங்க based on Android 13. OnePlus 11Rல உங்களுக்கு Oxygen OS 13 கிடைக்கும் based on Android 13. இந்த ரெண்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ்க்கும் 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பிராண்ட்ஸே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ்லயும் என்ன ப்ரோஸ் என்ன கான்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அந்த யூசர் இன்டர்ஃபேஸோட அனிமேஷன் இருக்குல்ல, நீங்க வந்து ஆப்ஸ் ஓபன் பண்றதும் ஹோம் டிராவர் ஓபன் பண்றதும் அதெல்லாம் ஃபாஸ்டா ஓபன் பண்றது வந்து உங்களுக்கு Nothing Phone 2ல கிடைக்குதுங்க. செம்ம ஃபாஸ்டா இருக்குங்க. நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீலிங் வந்துச்சு தெரியுமா? நம்மலாம் ஃபர்ஸ்ட் OnePlus 5, 5T, 6 அந்த மாதிரி ஃபோன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம்ல, அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்குங்க Nothing OS 2. ஆனால் OnePlus 11Rல அந்த ஃபீலிங் இப்போ இல்லை. ஏன்னா கலர் ஓஎஸோட கோட் பேஸ் வந்து கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. அப்புறம் புதுசாக ஒரு மோனோக்ரோம் தீம் கொண்டு வந்திருக்காங்க Nothing OS 2ல. உங்களுக்கு மோனோக்ரோம் ஐக்கன்ஸும் விட்ஜெட்டும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு என்ன கேட்டிங்கன்னா. அப்புறம் அதுவும் இல்லாமல் அந்த ஃபோல்டரில் வந்து அந்த இமோட்டிகான் போட்டு கவர் ஆர்ட் போடுறதுலாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு தெரியுமா? அப்புறம் கப்பல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டச் சாம்பிளிங் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம ஏர்பாட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதோட பேட்டரி லைஃப் எவ்வளவு இருக்கு அதை பார்த்துக்கலாம் நீங்க. அவ்வளவுதாங்க Nothing OS 2. அதுக்கு மேல ஃபீச்சர்ஸ்ல அதிகமா இல்லைன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க விரும்புறாங்க. ஒரு விஷயம் என்னன்னா Nothing OS 2ல வந்து ப்ளோட்வேர் இல்லைங்க, சுத்தமா ப்ளோட்வேர் இல்ல. Oxygen OS வந்து உங்களுக்கு சூப்பரா ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. இந்த Zen மோடு, ஷெல்ஃப் அது இதுன்னு கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம ஆனா ஓப்போவோட தீம் ஸ்டோரும் அது ஆட் பண்ணிருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. பட் அதர்வைஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டுமே சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. Nothing கொஞ்சம் Oxygen OS ஓட ஸ்லைட்லி பெட்டரா இருக்குன்னு நான் சொல்லுவேன். பட் அது உங்க சாய்ஸ் தான். கேமரா செட்டப் பத்தி பேசலாமா? Phone 2ல டெலிஃபோட்டோ கேமரா இல்ல, வெறும் ரெண்டே கேமரா தான். 50 MP Sony IMX 890 சென்சரும் 50 MP Samsung JN1 சென்சரும் கொடுத்திருக்காங்க. பட் இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்குல்ல, அதை வச்சு நீங்க மேக்ரோ கூட எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அதே சமயத்தில் 11Rல உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கிடைக்கும். ஆனா 50 MP பிரைமரி கேமரா, 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ, அப்புறம் ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா. சோ ரெண்டு போன்ஸ்லயுமே நீங்க பிரைமரி கேமரா வச்சு போட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் Nothing
நத்திங் ஃபோன் 2ல வந்து டீடைல்ஸ் வந்து நேச்சுரலா இருக்கு. ஆனா OnePlus 11Rல ஓவர் ஷார்ப்னிங் கண்டிப்பா இருக்குங்க. அப்புறம் நத்திங் ஃபோன் 2ல ஸ்கின் டோன்ஸ் தாறுமாறா பண்ணிருக்காங்க. அப்படியே கிளியரா நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே காட்டுது. OnePlus 11Rல வந்து ஸ்கின் டோன்ஸ் இஸ் நாட் தட் குட். ஆனா நத்திங் ஃபோன் 2ல போர்ட்ரேட் மோட் கேவலமா இருக்குங்க. கண்டிப்பா போர்ட்ரேட் மோட்ல அப்டேட் கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். OnePlus 11Rலயும் ஒன்றும் அவ்வளோலாம் நல்லா இல்லை, பட் ஸ்டில் நத்திங் ஃபோன் 2ல நல்லா இருக்காது. வந்து எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆகுது. ஏன்னா கேமரா அதர்வைஸ் இஸ் குட். HDR பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 2ல கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் கம்பேர்ட் டு நத்திங் ஃபோன் 1. ஆனா OnePlus 11Rோட HDR பெர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா தான் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்றதுக்கு அதிகமா ஒன்றும் இல்லை. ஸோ ரெண்டுத்துலயுமே பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. சரி, லோ லைட்ல பிக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி 11R தான் பெட்டரா இருக்குங்க. ஏன்னா OnePlus வந்து ஆல்காரிதம் இத்தனை வருஷமா டியூன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க லோ லைட் பிக்சர்ஸ் வந்து டீடைல்டா இருக்கு, எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கு, உங்களுக்கு வந்து சாஃப்டா பிக்சர்ஸ் இருக்கிறது இல்ல. நத்திங் ஃபோன் 2ல வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. இன்னும் கண்டிப்பா அப்டேட்ஸ் வந்தே ஆகணும். ஸோ இப்போதைக்கு இட்ஸ் நாட் த பெஸ்ட். ஆனால் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா எடுத்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 2ல தான் பெட்டராக இருக்குது. ஏன்னா 50 MP கேமரா கொடுத்துருக்கனால உங்களுக்கு அதிகமாக ரெசல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் டே லைட்டில் ஷூட் பண்ணுங்க, லோ லைட்டில் ஷூட் பண்ணுங்க, குவாலிட்டி பெட்டராக இருக்குது. HDR பர்ஃபார்மன்ஸ் கூட அல்ட்ரா வைட்ல வந்து நத்திங் ஃபோன் 2ல தான் பெட்டராக இருக்குது. அதுவும் இல்லாமல் நத்திங் ஃபோன் 2ல நீங்கள் மேக்ரோ எடுத்து பாருங்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வச்சு, ஓய்யோ கிறிஸ்பாக டீட்டெயில்டாக இருக்குது. அந்த OnePlusோட 2 MP மேக்ரோ பக்கத்தில் அந்த நத்திங் ஃபோன் 2ஓட மேக்ரோ பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. இன்னொரு விஷயம், நத்திங்கோட செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஃபோன் 1 கம்பேரிசன்ல ஃபோன் 2ல தாறுமாறா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு செல்ஃபியும் அப்படி கிளியரா நேச்சுரலான ஸ்கின் டோன்ஸும் டீடைல்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. HDR செல்ஃபிஸ் ஓகே தான். போர்ட்ரேட் செல்ஃபிஸ் கூட ஆக்சுவலி பெட்டரா இருக்கு கம்பேர்ட் டு போர்ட்ரேட் பிரைமரி பிக்சர்ஸ். அஃப்கோர்ஸ் 11R வந்து செல்ஃபிஸ் கம்பேரிசன்ல பாத்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 2ஓட அவ்வளோ நல்லா இல்லை. பட் ஸ்டில் 11Rல வந்து உங்களுக்கு லோ லைட் செல்ஃபிஸ் வந்து நத்திங் ஃபோன் 2ஓட பெட்டரா இருக்கு. இன்னொரு விஷயம், நத்திங் ஃபோன் 2 வந்து OnePlus எங்க தோக்கடிக்கு தெரியுமா? வீடியோ ரெக்கார்டிங்ல. ரெண்டுத்துலயுமே நீங்க 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். டீடைல் ஷார்ப்னஸ் ரெண்டுத்துலயுமே நல்லா இருக்கு. ஆனா சவுண்ட் ரெக்கார்டிங் நத்திங் ஃபோன் 2ல பெட்டரா இருக்கு. ஸ்டெபிலைசேஷன் ஸ்லைட்லி பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. 4K 60 FPS video recording on the Nothing Phone 2 and the OnePlus 11R. This is what the quality looks like. 4K 60 FPS video recording on the Nothing Phone 2 and the OnePlus 11R. This is what the quality looks like. அதுவும் இல்லாமல் லோ லைட்டில் நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நத்திங் ஃபோன் 2ஓட டீடைல் ஷார்ப்னஸ் வந்து OnePlus 11Rோட 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங்கோட பெட்டராக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நத்திங் ஃபோன் 2ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வச்சு கூட 4K 60 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். OnePlusல only 1080p 30 FPS. செல்ஃபி வீடியோ ரெக்கார்டிங்ல கூட நத்திங் ஃபோன் 2ல உங்களுக்கு 1080p 60 FPS ஆப்ஷன் இருக்கு. ஆனால் OnePlus 11Rல 1080p 30 FPS குவாலிட்டி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபி வீடியோ ரெக்கார்டிங்ல நத்திங் ஃபோன் 2ல தான் பெட்டராக இருக்கு. ஸோ ஓவராலாக கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக நத்திங் ஃபோன் 2ல தான் OnePlus 11Rோட பெட்டராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா பிக்சர்ஸையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சிடறோம். நீங்கள் போய் பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்களே சொல்லுங்க. ஃபைனலி இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் வாங்கலாம்? வெறும் ப்ராடக்ட்டை பற்றி பேசலாம். சரி, நத்திங் என்ன பிராண்ட், OnePlus என்ன பிராண்ட், அதை பற்றி அப்புறமா பேசலாம். பட் வெறும் ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும்னா நத்திங் ஃபோன் 2ல வந்து பில்ட் குவாலிட்டி பெட்டரா கொடுத்திருக்காங்க. OnePlus 11Rல டிஸ்ப்ளே பெட்டரா கொடுத்திருக்காங்க. நத்திங் ஃபோன் 2 சாஃப்ட்வேர், OnePlus 11R சாஃப்ட்வேர் ஓரளவு சேம் தான் சொல்வேன். ஆனா நத்திங் ஃபோன் 2ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கல்ல, இட்ஸ் பெட்டர் கம்பேர்ட் டு OnePlus 11R. இன்னும் பெட்டரா இருக்கலாம், பட் இப்போதைக்கு கம்பேரிசன் பாத்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 2ல தான் கேமரா பெட்டரா இருக்கு. அப்புறம் பேட்டரி லைஃப் கூட தாறுமாறா இருக்கு. சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கணும். பாக்ஸ்ல சார்ஜர் கொடுத்திருக்கணும். அது இல்ல, அது வந்து உங்களுக்கு OnePlus 11Rல கிடைக்கும். ஓவராலா 40,000 கொடுத்து நீங்க OnePlus 11R வாங்கலாமா, இல்ல ஒரு 2-3,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து நத்திங் ஃபோன் 2 வாங்கலாமா? அந்த क्वेश्चन ஆன்சர் நான் கொடுக்கணும்னா கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா OnePlus நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியால ஒரு தெரிஞ்ச பிராண்ட் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு தெரியும். ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் தெரியும், அப்டேட்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை வருது OnePlus போன்ஸ்ல. பட் ஸ்டில் ஒரு குவாலிட்டி பிரீமியமான போன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நத்திங் வந்து ஒரு புது பிராண்ட். இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண போன் வந்து நத்திங் ஃபோன் 1 ஒரு 30,000-35,000 பிரைஸ்ல இருந்த போன். இப்போ பிரைஸ் நல்லாவே கூட்டிட்டாங்க. பிரைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் அரௌண்ட் 40,000 அப்படி இருந்தா பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. இல்லைன்னா கூட நத்திங் ஃபோன் 2 இஸ் a very very good phone. நிறைய பேருக்கு பிடிச்சி போகும் நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, ஆஃப்லைன்ல எங்கேயாச்சும் கண்டிப்பா உங்களுக்கு பார்க்க சான்ஸ் கிடைச்சதுன்னா போய் செக் அவுட் பண்ணுங்க. இன் ஹேண்ட் கையில பிடிச்சி பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபீலிங், யூஸ் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா அப்போ கன்சிடர் பண்ணுங்க. டைரக்டா ஆன்லைன்ல ப்ரீ ஆர்டர் பண்ணாதீங்க. ஐ வுட் சஜஸ்ட் ஒரு தடவை கண்டிப்பா பாருங்க, அப்புறமா டிசிஷன் எடுங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து நத்திங் ஃபோனோட சர்வீஸ் சென்டர் பத்தி கேட்டிருந்தீங்க. சர்வீஸ் சென்டர் வந்து உங்களுக்கு சென்னையிலே இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. ஸோ தட் ஷுடன்ட் பி a problem. ஏன்னா புது பிராண்டா இருந்தாலும் இது ஒரு விஷயம் தானே பண்றாங்க, ஃபோன் தானே அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு சர்வீஸ் கரெக்டா கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் OnePlus வாங்கினா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ரெண்டுமே ஃபோன் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்ல ஃபோனு தான், ரெண்டுமே சூப்பரான ஃபோனு தான் சொல்லுவேன் நான். உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin Tech தமிழ்.